கணியன் குழும மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளியியல் டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், சரிங்களா? சம்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 25, 20, 34, 26, 25 கூட்டு சராசரி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? கூட்டு சராசரி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனையால வகுக்கணும். இவ்வளவுதான் கூட்டு சராசரி அப்படின்றது, சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பூரா கூட்டணும், சரிங்களா? 25 பிளஸ் 20 பிளஸ் 34 பிளஸ் 26 பிளஸ் 25 இந்த எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனையால வகுக்கணும் அப்படின்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 5ஆல வகுக்கணும். இதுதான் இந்த நம்பர்களுக்கான கூட்டு சராசரி, சரிங்களா? இப்ப இதெல்லாம் கூட்டுவோம். 25 20 34 26 25, சரிங்களா? கூட்டினா 5 4 9 9 6 15 15 5 20க்கு 0, மீதி 2 2 4 6 6 3 9 11 13 130, சரிங்களா? அப்ப 130 பை 5. 5ஆல அடிச்சோம்னா 1 5 2 5 10, மீதி 3 6 5 30. அப்ப 26 அப்படின்றதுதான் இந்த எண்களுக்கான கூட்டு சராசரி, சரியா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். கூட்டு சராசரின்னு கேட்டாங்கன்னா எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனை எண்களையும் கூட்டி அத்தனையால வகுத்தரணும், இவ்வளவுதான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு. செகண்ட் சம் பாருங்க. 10 17 15 7 40 5 22 11 இவற்றின் இடைநிலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இடைநிலை பேர்லயே வந்துருச்சு, இடைநிலை, இடை அப்படின்னு, சரிங்களா? அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இடைநிலைன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஏறு வரிசையில எழுதணும். கொடுத்திருக்கிற எண்களை ஏறு வரிசையில எழுதணும். இருக்கிறதுலயே சின்ன நம்பர் என்ன? 5 எழுதியாச்சா? அடுத்து அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன? 7, அதையும் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் என்ன இருக்கு? 10 இருக்கு, எழுதியாச்சா? அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன? 11. அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன இருக்கு? 15 இருக்கு. அதுக்கு அடுத்து 17, கடைசி அதை விட பெரிய நம்பர் 22. ஃபர்ஸ்ட் இடைநிலைன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஏறு வரிசையில எழுதணும். அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் மாதிரி எழுதிக்கணும், சரிங்களா? இப்ப இடைநிலை அப்படின் போது இடையில நடுவுல எந்த நம்பர் இருக்கு அப்படின்றதான் பார்க்கணும், சரிங்களா? இந்த சைடு 3 நம்பர் இருக்கு, இந்த சைடு 3 நம்பர் இருக்கு, நடுவுல 11 தான் இருக்கு, சரிங்களா? இதுல நடுவுல இருக்கக்கூடிய எண் என்ன? 11. அப்ப இங்க இடைநிலை அப்படின்றது 11 தான். ஏறு வரிசையில எடுத்து எழுதிட்டு நடுவுல எந்த நம்பர் இருக்கோ அதுதான் அதற்கான இடைநிலை, சரிங்களா? இப்ப சப்போஸ் இடைநிலை இடையில இந்த இடத்துல இப்போ ஒரு நம்பர் வந்திருக்கு. இப்ப சப்போஸ் 2 நம்பரா வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த 2ஐயும் கூட்டி 2ஆல வகுத்தரணும். அதுதான் அந்த நம்பருக்கான இடைநிலை. அடுத்த சம் பாருங்க. 11 12 15 17 x plus 2 x plus 4 30 31 35 42 இவற்றின் இடைநிலை 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்ப இடைநிலைனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஏறு வரிசையில எடுத்து எழுதணும். ஆல்ரெடி பாருங்க ஏறு வரிசையில தான் இருக்கு, அதனால இப்ப இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 11 12 15 17 x plus 2 x plus 4 30 31 35 42, சரிங்களா? இப்ப என்ன பண்ணிட்டோம்? அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இடைநிலை 20ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடைநிலை அப்படின்றது எந்த நம்பர்னு நம்ம பார்க்கணும். இங்க 1 2 3 4 நம்பர் இருக்கு. இந்த சைடு பாருங்க 1 2 3 4 நம்பர் போச்சுன்னா மீதி இந்த இடத்துல 2 நம்பர் இருக்கு, சரிங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி சம்ல ஒரு நம்பர் வந்துச்சு, அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இந்த சம்ல என்ன இருக்கு? 2 நம்பர் இருக்கு. அப்ப x plus 2 plus x plus 4 divided by 2 இதுதான் இதற்கான இடைநிலை, சரிங்களா?
ரெண்டு நம்பர் இருக்கும்போது ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும், அதுதான் அதுக்கான இடைநிலை. சரிங்களா? அப்ப அதுக்கான இடைநிலை அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, 20ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப இங்க 20 இடைநிலையோட வேல்யூ என்ன, 20. அப்ப இந்த ரெண்டு இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், பெருக்கல்ல போகுமா, x+2 + x+4 = 20 × 2 40. சரிங்களா? இப்ப x எத்தனை இருக்கு, 2x இருக்கு. 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6 = 40. இப்ப 2x = இந்த 6 இந்த சைடு போச்சுன்னா 40 - 6 ஆகுமா? அப்ப என்ன வரும், 2x = 40ல 6 போச்சுன்னா 34. சரிங்களா? இப்ப x ஓட வேல்யூ நமக்கு வேணும். அப்ப x = இந்த 2 இந்த சைடு வரும்போது 34/2. அப்ப கேன்சல் பண்ணோம்னா 17. சரிங்களா? இப்ப x ஓட வேல்யூ என்னது, 17. நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, x ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, 17ன்றதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? இடைநிலைனா ஏறு வரிசையில எடுத்து எழுதிட்டு நடுவுல வர நம்பர் தான் இடைநிலை. இங்க 2 நம்பர் வந்திருக்கு, அப்ப அதுக்கு 2ஐயும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா கிடைக்கக்கூடியதான் இடைநிலை. இடைநிலையோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, x ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க, 5 மற்றும் 45 இவற்றின் பெருக்கு சராசரி காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? பெருக்கு சராசரி, கூட்டு சராசரினா என்ன பண்ணுவோம், எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரையும் கூட்டி அத்தனையால வகுத்துருவோம். இங்க பெருக்கு சராசரின்னு கேட்டாங்கன்னா √AB, இதுதான் வந்து பெருக்கு சராசரிக்கான ஃபார்முலா. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, √AB. இப்போ இங்க என்ன பண்ணணும், √A ஓட வேல்யூ 5, B ஓட வேல்யூ 45. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். சரிங்களா? 5 × 45, 5 25, மீதி 2, 5 20, 20 2 22. அப்ப என்ன வேல்யூ வருது, 225. அப்ப இதை வெளியே எடுத்தோம்னா என்ன வரும், 15 × 15 225. சரிங்களா? 15 ஸ்கொயரோட வேல்யூ தான் 225. அப்ப √225னா 15. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். பெருக்கு சராசரினா √AB அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ம ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இப்ப அடுத்த சம் பாருங்க, ஒரு எண் தொடரின் அல்லது மாறியின் சராசரி 2.5, அதன் இடைநிலை 7 எனில் முகடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. சராசரி மைனஸ் முகடு = 3 × சராசரி மைனஸ் இடைநிலை. இதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்ப ஒரு எண் தொடர் அல்லது மாறி கொடுத்திருக்காங்க, சராசரி இடைநிலை முகடு, இது மூணுக்குமான தொடர்பு இதுதான். சராசரி மைனஸ் முகடு = 3 × சராசரி மைனஸ் இடைநிலை. இந்த ஒரு ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க சராசரியோட வேல்யூ வந்து என்னது, என்ன கொடுத்திருக்காங்க, 2.5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2.5 மைனஸ் முகடு, அதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப முகடுன்றது நமக்கு தெரியாது, = 3 × சராசரியோட வேல்யூ என்னது, 2.5 மைனஸ் இடைநிலையோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க, 7. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும், முகடு தானே நமக்கு வேணும். அப்ப இந்த சைடு அப்படியே வச்சுக்கோம், 2.5 மைனஸ் முகடு = இந்த 3 மல்டிபிள் பண்ணுவோம் உள்ள. அப்ப என்ன ஆகும், 3 × 2.5 7.5 வருமா, மைனஸ் 7 3 21 வரும். கரெக்டா? இப்ப என்ன பண்றோம்னா முகடு நமக்கு வேணும் அப்படின்றனால இந்த 2.5 அந்த சைடு கொண்டு வரோம், மைனஸ் தான் இருக்கும். சரிங்களா? மைனஸ் முகடு = இந்த 7.5 மைனஸ் 21. இந்த 2.5 அங்க போகும்போது மைனஸ் 2.5 மாறிடும். ஏன்னா இங்க வந்து பிளஸ்ல இருக்கு, அந்த சைடு போகும்போது மைனஸ் 2.5 மாறிடும். அப்ப இங்க மைனஸ் முகடோட வேல்யூ என்ன வரும், மைனஸ் 21 மைனஸ் 2.5 ஆட் பண்ணோம்னா இங்க 7.5 அப்படியே வச்சுக்குவோம். ரெண்டும் மைனஸ்ல இருக்கிறனால மைனஸ், ரெண்டும் ஒரே குறியா இருக்கு. கரெக்டுங்களா? மைனஸ் 21 மைனஸ் 2.5 ரெண்டும் ஒரே குறியா இருக்கும்போது ஆட் பண்ணுவோம், அந்த என்ன குறி கொடுத்துருக்காங்களோ அதையே போடுவோம். அப்ப 23.5. கரெக்டா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும், இங்க 7.5 இருக்கு, மைனஸ்
23.5 இருக்கு. குறி வெவ்வேறா இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும், பெரிய எண் குறிய போடணும். பெரிய எண் குறி என்ன? மைனஸ். கழிச்சோம்னா 5ல 5 போச்சுன்னா 0. 23ல 7 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 23ல பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை கழிக்கணும், சரிங்களா? அப்ப 23ல 7 போச்சுன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 17 16 வருமா? அப்ப 23.5ல இருந்து 7 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? 16. அப்ப முகடு மைனஸ் முகடு ஈக்குவல் டு -16. கரெக்டா? அப்ப -16ன்னு வந்துருச்சு. இப்ப இங்க என்ன வேணும்? நமக்கு முகடு வேணும்ன்றனால மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா 16ன்றது ஆன்சர். சரிங்களா? இந்த சம் ஈஸி தான். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சராசரி மைனஸ் முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு சராசரி மைனஸ் இடைநிலை. சப்ஸ்டியூட் பண்றோம். சராசரியோட வேல்யூ 2.5, முகடு வச்சுக்கிட்டோம், 3 அப்படியே வச்சுக்கிட்டு சராசரியோட வேல்யூவும் இடைநிலையோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணா 7.5, இங்கே மல்டிபிள் பண்ணா -21. அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 2.5 இருக்கு, இந்த 2.5 இந்த சைடு போகும்போது மைனஸ்ல வந்துடும். அப்ப -21 -2.5 ரெண்டு என்னவா இருக்கு? ஒரே குறியா இருக்கு. அப்ப ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா 23.5. அப்ப அதுக்கடுத்து 7.5 - 23.5, 23.5ல 7.5 ஏன்னா வெவ்வேறு குறியா இருக்கு, கழிக்கணும். அப்ப 23.5ல இருந்து 7.5 கழிச்சோம்னா 16. பெரிய எண் குறி மைனஸ், அப்ப -16. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா முகடு ஈக்குவல் டு 16 + 16 அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? முகடு சராசரி இடைநிலைக்கான தொடர்பு தான் இந்த ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. 100 பேர் கொண்ட குழுவின் சராசரி உயரம் 175 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 4 எனில் அவர்கள் உயரத்தின் திட்ட விலக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுல நமக்கு என்ன தெரியும்னா, மாறுபாட்டு கெழுக்கான ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் மாறுபாட்டு கெழு அப்படின்னா C.V. சரிங்களா? அப்ப C.V ஈக்குவல் டு σ/x பார் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பா தெரியணும். இதுல CV அப்படின்றது மாறுபாட்டு கெழு, சிக்மா அப்படின்றது திட்ட விலக்கம். சிக்மா அப்படின்னா திட்ட விலக்கம். அடுத்து எக்ஸ் பார் அப்படின்றது கூட்டு சராசரி. சரிங்களா? சராசரி தான் எக்ஸ் பார் அப்படின்றது சராசரி. இப்ப சிவி மாறுபாட்டு கெழு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அப்ப 4 ஈக்குவல் டு கேட்டிருக்கிறது திட்ட விலக்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சிக்மா அப்படியே வச்சுக்கணும். டிவைடட் பை எக்ஸ் பாரோட வேல்யூ என்னது? 175 சென்டிமீட்டர். எக்ஸ் பார் அப்படின்றது என்னது? சராசரி. அப்ப 175 இன்ட்டு 100. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த 175 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? சிக்மா மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதியை நம்ம இந்த சைடு கொண்டு வரோம். இல்லைன்னா இங்கே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க என்னாச்சு? 4 25 100, இங்கே 7 25 175. சரிங்களா? 25 நான் இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகும்? சிக்மா ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிற 4 அப்படியே இருக்கும். இந்த 4 என்ன ஆகும்னா பெருக்கல்ல இருக்கு, இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வந்துடும். இந்த 7 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா வகுத்தல்ல இருக்கு, இந்த சைடு போகும்போது பெருக்கல்ல வந்துடும். அப்ப கேன்சல் பண்ணா 4 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சிக்மாவோட வேல்யூ என்னது? 7. அப்ப 7 தான் இதுக்கான திட்ட விலக்கம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? அதாவது புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நமக்கு என்னன்னா மெயினா ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலாவா தான் இருக்கும். அதான் ஒவ்வொரு சம் வரும்போது அதுக்கான ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன். சரியா? மாறுபாட்டு கெழு அப்படின்றது CV, அதுக்கான ஃபார்முலா C.V ஈக்குவல் டு σ/x பார் இன்ட்டு 100. சிக்மான்றது திட்ட விலக்கம், எக்ஸ் பார்ன்றது சராசரி. அப்ப அதை எடுத்து நமக்கு என்ன பண்றோம்? கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். சிக்மா வந்து திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு சிக்மா ஈக்குவல் டு 7 அப்படின்னு கிடைச்சிருது. சரிங்களா? இப்ப இந்த சம் பாருங்க. பின்வரும் மதிப்புகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 59 46 30 23 27 40 52 35 29 அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியணும். வீச்சு அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, வீச்சுக்கான ஃபார்முலா L மைனஸ் S, அதாவது லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர், மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. இப்ப அதே மாதிரி வீச்சு கெழுக்கான ஃபார்முலா
அது அப்படியே L மைனஸ் எஸ் டிவைடட் பை L பிளஸ் எஸ் அப்படின்றது தான். சரியா? வீச்சுன்றது L மைனஸ் எஸ், வீச்சு கெழுன்றது L மைனஸ் எஸ் டிவைடட் பை L பிளஸ் எஸ். L அதாவது மீ பெருமதிப்பு இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னா 59 46. இதுல பார்த்தோம்னா இருக்கிறதுலே பெரிய வேல்யூ என்ன 59. அப்ப Lோட வேல்யூ என்னது 59 மைனஸ் இருக்கிறதுலே சின்ன வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கொடுத்துருக்கலே சின்ன வேல்யூ என்னது 23. அப்ப 23 கழிச்சோம்னா 59ல 23 போச்சுன்னா என்ன வேல்யூ வரும் 36. 9ல 3 போச்சுன்னா 6, 5ல 2 போச்சுன்னா 3. அப்ப L மைனஸ் எஸ் வீச்சு என்ன வேல்யூ வருது 36. ஆப்ஷன்ல எல்லாத்துலயுமே 36 தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து வீச்சுகளு கண்டுபிடிக்கணும். வீச்சுகள்னா என்ன L மைனஸ் எஸ் இப்பதான் கண்டுபிடிச்சோம் மேல 36. இப்ப L பிளஸ் எஸ், L என்ன வேல்யூ 59 பிளஸ் எஸ் என்ன வேல்யூ 23. அப்ப ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 36 டிவைடட் பை 59 23 கூட்டினா எவ்வளவு வரும் 69 79 82 வந்துடும். கரெக்டா? 82 வந்துடும். இப்போ இதை ரெண்டாவது பாட்டால் அடிக்கலாமா? ஓ 2 2 மீதி 1 8 2 16 4 2 8 ஓ 2 2 18 பை 41. இப்போ இதை என்ன பண்ணலாம்? நமக்கு புள்ளியில வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் வகுக்கணும். 18 வகுத்தல் 41. 18ஆல வகுப்படாது 0 வச்சு இங்க புள்ளி வச்சுக்குவோம். இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்குவோம். அப்ப 4ஆம் வாய்ப்பாடு அதாவது 4 × 41 நன்னாங்க 16. அப்ப 4 × 41 160 164 வந்துடும். சரியா? இப்போ இதை கழிச்சோம்னா எவ்வளவு வரும் 16 வருமா? 16 வரும். அடுத்து இங்க 0 ஆட் பண்ணோம்னா 4ஆல போட்டா 4 தடவை பெருக்கணும்னா 164. இதை தாண்டி போயிருச்சு. அப்ப 3ஆல தான் வரும். 3 × 41 3 × 41 எவ்வளவு வரும் 3 முன்னாங்க 12 123 வரும். மீதி இதை கழிச்சா எவ்வளவு வரும் இங்க 7 வரும். அதுக்கு அடுத்தது இங்க 5 5 2 போச்சுன்னா 3 37ன்னு வந்துடும். அப்ப இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்குவோம். சரிங்களா? அப்ப எத்தனை × 4 9 பைத்துனாங்க 40 9 போட்டு பார்க்கலாமா? 9 × 41 ஓர் 9 9 9 36 கரெக்டா வந்துருச்சா? 369 மீதி 1. இப்ப இங்க என்ன வேல்யூ வருது 0.439ன்னு வருது. இப்ப நம்ம தசமங்களை பொறுத்த அளவுக்கு அடுத்த வேல்யூ வந்து 5 விட அதிகமா போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் இங்க ஒன்னு ஆட் பண்ணிக்கோமா? அப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் 0.44ன்னு போடலாமா? 44 இங்க இருக்கு. இதான் ஆன்சர். சி தான் ஆன்சர். சரிங்களா? இங்க 43ன்னு வந்துருச்சு. 43ன்ற வேல்யூ இல்ல. அப்ப இங்க 9 இருக்கு. 9 இருக்கும்போது என்ன பண்ணணும் இங்க 5 விட கூட போகுது அப்படின்னும் போது இதை ஒன்னு ஆட் பண்ணிக்குவோம். கரெக்டா? அப்ப 0.44 ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கெழு. சரிங்களா? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. கெழு மாறுபாட்டு கெழு 57 மற்றும் திட்ட விலக்கம் 6.84 6.84 எனில் அதன் கூட்டு சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? மாறுபாட்டு கெழு கொடுத்திருக்காங்க, திட்ட விலக்கம் கொடுத்திருக்காங்க, கூட்டு சராசரி கேட்கறாங்க. இப்ப நம்ம ஒரு ஃபார்முலா இதுக்கு முன்னாடி ஒரு சம்ல பார்த்தோம். CV = அதாவது மாறுபாட்டு கெழு = சிக்மா டிவைடட் பை x பார் × 100 அப்படின்னு பார்த்தோம். இதுல CV அப்படின்றது மாறுபாட்டு கெழு, சிக்மா அப்படின்றது திட்ட விலக்கம், x பார்ன்றது கூட்டு சராசரி × 100. இதான ஃபார்முலா. இதை பார்த்தோமா? இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். மாறுபாட்டு கெழு என்ன கொடுத்திருக்காங்க 57 = சிக்மா திட்ட விலக்கம் என்ன கொடுத்திருக்காங்க 6.84ன்னு கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது கூட்டு சராசரி. அப்ப இங்க என்ன வரும் x பார் அப்படியே தான் இருக்கும் × 100. கரெக்டா? இப்ப என்ன பண்றோம் x பார் தானே வேணும். இந்த x பார் இந்த சைடு கொண்டு வந்துரும். அப்ப வகுத்தல்ல இருக்கு இங்கிட்ட வரும்போது பெருக்கல்ல வந்துரும். சரியா? அப்ப இந்த 57 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா பெருக்கல்ல இருக்கிறது இங்கிட்ட வகுத்தல்ல வந்துரும். 6.84 டிவைடட் பை 57 × 100. சரிங்களா? அப்ப x பார் = 6.84 × 100. அப்ப என்ன ஆகும்னா இந்த 2 0 இருக்கும்போது மல்டிபிள் பண்ணோம்னா இங்க 684ன்னு வந்துருமா? புள்ளி இருக்கு 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துரும். அப்ப 684 டிவைடட் பை 57. இப்ப இதை 3ஆம் வாய்ப்பாட்டால அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். 2 3 6 திரும்ப 2 3 6 மீதி 2 இருக்கு. அடுத்தது 8 3 24. கரெக்டா? இப்ப 228. அதே மாதிரி கீழே என்ன வரும் அடிச்சோம்னா ஓர் 3 3 மீதி 2 9 3 27. கரெக்டா? இப்ப என்ன பண்றோம் 19 228 டிவைடட் பை 19 ஓர் 19
19 மீதி 3 வந்துருமா 8. அப்ப 2 19 38 0. அப்ப வேல்யூ என்னது எக்ஸ் பாரோட வேல்யூ என்னது எக்ஸ் பார் ஈக்குவல் டு 12. அப்ப எங்க இருக்கு 12 ஆப்ஷன் ஏ. இவ்வளவுதான் சரிங்களா. மாறுபாட்டு கெழு அதே மாதிரி திட்ட விலக்கம் கூட்டு சராசரி இந்த மாதிரி 3ல 2 வேல்யூ கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. இது ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். அப்போ வந்து மாறுபாட்டு கெழு கேட்டிருந்தாங்க, திட்ட விலக்கம் கேட்டிருந்தாங்க, இப்ப கூட்டு சராசரி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் சரியா. அடுத்த சம் பாருங்க. ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விலக்கம் 1.6 எனில் அதன் விலக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இதுக்கு ஈஸி தான். திட்ட விலக்கம் என்ன கொடுத்திருக்காங்க 1.6 சரிங்களா. திட்ட விலக்கம்ன்றது என்னது சிக்மா. சிக்மான்றது என்ன கொடுத்திருக்காங்க 1.6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு கேட்கறது விலக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்கறாங்க. விலக்க வர்க்க சராசரி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சிக்மா ஸ்கொயர். அப்போ 1.6 ஸ்கொயர். 1.6 ஸ்கொயர் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு ஆன்சர். கரெக்டா. 1.6 இன்ட்டு 1.6 6 36 6 மீதி 3 1 6 3 9 1 6 1 1 6 5 இங்க 1 வந்துரும். அப்ப 2. அப்ப எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. 2.56ன்றதான் ஆன்சர். ஆப்ஷன் எதுல இருக்கு ஆப்ஷன் பி சரிங்களா. திட்ட விலக்கம் கொடுத்து விலக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா திட்ட விலக்கத்தோட வேல்யூ சிக்மா 1.6. விலக்க வர்க்க சராசரி என்னது சிக்மா ஸ்கொயர். அப்ப 1.6 ஸ்கொயர் பண்ணோம்னா 2.56. அதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா. அடுத்த சம் பாருங்க. 50 அளவுகளில் மிகப்பெரிய மதிப்பு 3.84 கிலோகிராம். அதன் வீச்சு 0.46. ஆக்சுவலா இங்க கிலோகிராம் இங்கேயும் வரணும் சரிங்களா. 0.46 கிலோகிராம் எனில் அவைகளின் மீச்சிறு மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இப்ப இது வந்து என்னதுன்னா பெரிய மதிப்பு கொடுத்துருக்காங்க, வீச்சும் கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு என்ன கேட்கறாங்க மீச்சிறு மதிப்பு கேட்கறாங்க. இதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது வீச்சோட ஃபார்முலா தெரியுமா. வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்ன்றது மிகப்பெரிய மதிப்பு கரெக்டா, மிகப்பெரிய மதிப்பு. எஸ்ன்றது என்னது மிகச்சிறிய மதிப்பு. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க வீச்சோட வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க. வீச்சோட வேல்யூ என்னது 0.46. அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். மைனஸ் மிகப்பெரிய மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க 3.84 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஈக்குவல் டு சரியா, மைனஸ் இல்ல ஈக்குவல் டு 3.84 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ என்னது மீச்சிறு மதிப்பு தான் நமக்கு கேட்கறாங்க. அப்ப மைனஸ் எஸ் சரிங்களா. இப்ப என்ன பண்றோம் நமக்கு மைனஸ், நமக்கு எஸ்ஸோட வேல்யூ வேணும். அப்ப இந்த எஸ் அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் எஸ் இங்க இருக்கு. என்ன பண்றேன் இந்த 0.46 அப்படியே இருக்கா, இந்த 3.8 இந்த சைடு கொண்டு வரேன். பிளஸ்ல இருக்கிறது என்ன ஆகும் இந்த சைடு வரும்போது மைனஸ்ல வரும் கரெக்டா. 3.84 அப்படின்னு வரும் சரிங்களா. இப்ப இதை கழிச்சோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 3.84 கழித்தல் 0.46. இங்க 14,000 இங்க 7,000. 14ல 6 போச்சுன்னா 8, 7ல 4 போச்சுன்னா 3, 3ல 0 போச்சுன்னா 3 தான். 3.38 இங்க மைனஸ் தான் வரும், ஏன்னா சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூவா கழிக்கிறோம். அப்ப மைனஸ் 3.38 ஈக்குவல் டு மைனஸ் எஸ் கரெக்டா. இப்ப இந்த சைடுக்கும் இந்த சைடு இருக்கிற மைனஸ் கேன்சல் ஆயிரும். எஸ்ஸோட வேல்யூ என்னது 3.38 அப்படின்றதான் ஆன்சர். எங்க இருக்கு ஆப்ஷன் சில இருக்கு சரிங்களா. வீச்சோட வேல்யூ நமக்கு தெரியும் எல் மைனஸ் எஸ், மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு. வீச்சு கொடுத்துட்டாங்க, மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துட்டாங்க, மிகச்சிறிய மதிப்பு தான் கேட்கறாங்க. அப்ப மிகச்சிறிய மதிப்பு என்ன எஸ் இருக்கு, இந்த மைனஸ் எஸ் அப்படியே வச்சுட்டு இந்த சைடு கொண்டு வரோம். 3.84 மைனஸ் 3.84 வந்துடும். கழிச்சோம்னா நமக்கு மைனஸ் 3.38, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எஸ் ஈக்குவல் டு 3.38 அப்படின்றதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படின்ற டாபிக்ல ஒரு 10 சம் பார்த்துருக்கோம். 10மே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம். இதுல நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஃபார்முலானா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் சரிங்களா. நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். எப்படி போடுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரியா. இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய டாபிக் தான். ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பா இதுல வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.